إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونشهد أنه الله لا إله إلا هو وحده لا شريك له وسعت رحمته كل شيء وكتبها لعباده المؤمنين المتقين ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه الأبرار والتابعين لهم بإحسان إلى يوم الدين. எல்லாம் வல்ல ஏகவல்லோன் அல்லாஹுவை போற்றி போன்ற பின்னால் அவனது திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் ஏற்கனவே சொன்னது போன்று நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்கள் நமக்கு தெரியும். அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும், ரசூல்மார்களை ஈமான் கொள்ள வேண்டும், வகுத்துபிஹி அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், வல் யௌமில் ஆஹிர் மறுமை நாளை ஈமான் கொள்ள வேண்டும், வல் கதர் ஹைரி கலா கதரை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 6 விடயங்களை ஒரு மூமின் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த ஈமான்ல முதலாவது என்ன? அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல். இந்த அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகின்ற விடயத்தில் 3 விடயம் இருக்குது. அது எல்லாருக்குமே பொதுவாக தெரிந்ததுதான். அர் ருபூபியா, அல் உலூஹியா, அல் அஸ்மா வசிஃபாத். அதையும் என்ன சுருக்கமாக விளங்கிக்கு போனால் தான் நமக்கு இலகுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் ருபூபியத் என்றால் அல்லாஹ் இறைவன் அல்லாஹ் நம்மை படைத்தவன், நம்மளை பரிபாலிப்பவன், நமக்கு உணவளிப்பவன் என்று எதெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி ஈமான் கொள்றது. அதை மக்கா காஃபிர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்களை பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன் ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். அல் அஸீஸ் மிகைத்தவனானவன், அல் அலீம் அறிந்தவன், யாவற்றை மிகைத்தவன், யாவற்றை அறிந்தவன். அப்ப அல்லாஹ்வோட சிஃபத்துகளை நம்பியிருக்கிறாங்க, அந்த பெயர்களை நம்பியிருக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் லயகூலுன்ன ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். அல் அஸீஸ் அல் அலீம் அப்படியானவன் தான் அவைகளை படைத்தான் என்று சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ப பரிபாலிக்கிறவன், ஆற்றலுடையவன் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் என்பதை கூட நம்பியிருந்தார்கள். ஆனால் இந்த ரப்புங்கிறத நம்பியிருந்தாங்க. ஆனால் உலூஹியத்தை நம்பல. இலாஹில் இருந்து வந்தது உலூஹியத். எனது வணக்கம் அல்லாஹ்வுக்கு என்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஏனண்டா இதை நம்ம லேசாக புரிந்து கொள்வதற்கு நம்மட ஊர்களில் பொதுவாக என்ன சொல்லப்படுற விஷயம், தகவல், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படும். அது சரியான விளக்கம், ஆனால் அது முழுமையான விளக்கம் அல்ல. என்னது? லா காதிர அலல் இஹ்திரா இல்லல்லாஹ். இதை அஷ்ஷரியாக்கள்ற கொள்கையில் இதை பார்க்கலாம். என்ன? வஸ்துக்களின் மீது எந்த ஒரு சக்தியும் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. படைத்த இறைவனின் மீதே உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். இது மக்கா காஃபிர்கள் நம்பியிருந்தது தான். ருபூபியத்தை நம்பினாங்க. ஏன்னா நம்மளோட உதாரணத்துக்காக நம்ம விளங்கி கொள்றதுக்காக சொல்றோம். ஜமாத்துகள், பள்ளிகளுக்கு தப்லீக் ஜமாத்துகள் வரும்போது இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் கருத்து அது அல்ல. முக்கியமாக அதுக்குரிய கருத்து என்ன?
லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை சொல்றது இல்லை. ஏனண்டா கபருடைய பள்ளிகளில் போயிட்டு கபரு வணங்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் வணக்கத்துக்கு தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்று சொல்றது இல்லை. இதைத்தான் சொல்றது. வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, வஸ்துக்களின் மீது எந்த சக்தியும் இல்லை. எனது படைத்த இறைவன் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுவும் ஒரு கருத்து, ருபூபியத். ஆனால் அதல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப இந்த கபரு வணங்கப்படக்கூடாது, சிலைகள் வணங்கப்படக்கூடாது, ஏனையவைகள் வணங்கப்படக்கூடாது. அப்ப உலூஹியத்துங்கிறது, ருபூபியத்துங்கிறது படைத்தவன் பரிபாலிப்பவன் என்கிற அர்த்தத்தை கொண்டது. உலூஹியத்துங்கிறது என்ன? வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது. நம்ம என்னதான் வணங்கினாலும் அது அல்லாஹ்வுக்குரியது என்கிறத உரிய முறைப்படி செயல் ரீதியாக நம்ம வழிகாட்ட வேண்டும். அப்ப ஈமான்ங்கிறது உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும், நாவால் மொழிய வேண்டும், உடல் உறுப்புகளால் செயல் ரீதியாக செய்து காட்ட வேண்டும். இதுதான் ஈமான்ங்கிறது. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நான் உறுதியாக நம்புறேன் என்று நம்பினால் போதாது, அதை வாயால மொழியவும் வேண்டும், உடல் உறுப்புகளால் அதுக்கேற்ற முறைப்படி செய்தும் காட்டணும். இங்கே என்ன நடக்குது? உடல் உறுப்புகள் விஷயத்துல உறுதியாக நம்பினாலும் வாயால் மொழிஞ்சாலும் செயல் ரீதியான வடிவத்தில் என்ன மாறுது? கபறுகள் வணங்கப்படுகிறது அல்லது நாதாக்கள்கிட்ட உதவி கேட்கப்படுகிறது என்கிற அந்த பகுதிகளை பார்க்கிறோம். அப்ப அப்படியே அடுத்ததாக அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வோட பெயர்களை நம்பணும், திருநாமங்களை நம்பணும், அதே மாதிரி பண்புகளை நம்பணும். அதுல அல்லாஹ் என்ன உதாரணமாக நிறைய அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்குது. அதுல உதாரணத்துக்கு கொண்டு அல் ஹாலிக், படைத்தவன், படைப்பாளன் அல்லாஹ். அத உதாரணமாக நம்ம நம்புறதா இருந்தா படைத்தவன்ங்கிறத எப்படியெல்லாம் நம்ம நம்பணும்? ஏன்னா இந்த நம்பிக்கை வரும்போதுதான் அல்லாஹ்வுல ஒரு பாசம், ஒரு நேசம், அவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள எழும். படைப்பாளன் உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். படைத்தவன் அல்லாஹ்டா, ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா களிமண்ணினால் படைத்ததாக சொல்றான். களிமண்ணால் படைத்தான். மலக்குமார்கள் அல்லாஹு தாலா ஒளியினால் படைத்தான். மனிதர்களை, ஜின்களை நெருப்பினால் படைத்தான். ஏனைய மனிதர்களை அல்லாஹ் தாலா நீரினால் படைத்தான். ஹுலிக மின் மாஇன் தாஃபிக், குதித்து வெளியேறும் ஒரு துளி நீரில் இருந்து படைத்ததாக சொல்றான். அப்ப ஏனைய மனிதர்கள் அல்லாஹ் தாலா நீரினால் படைத்தான். அப்ப ஒளியினால் படைக்கும் ஆற்றல் பெற்றவன், மண்ணினால் படைக்கும் ஆற்றல் பெற்றவன், நெருப்பினால் படைக்கும் ஆற்றல் பெற்றவன், நீரினால் படைக்கும் ஆற்றல் பெற்றவன். இதே போன்று ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் விலா எலும்பிலிருந்து படைத்ததாக சொல்றான். அப்ப தந்தை இருந்து தாய் இல்லாமல் படைத்து காட்டினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் இருந்து தந்தை இல்லாமல் படைத்து காட்டினான். நம்மளை எல்லாம் தாயையும் தந்தையையும் வைத்து படைத்து காட்டினான். இப்படி படைக்கிறதுக்கு ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் தஆலா. இன்றைக்கு நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. முந்திரியம்பழம் இருக்குதானே, முந்திரியம்பழத்துல விதை வெளியால் இருக்குது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அவங்க ஏதோ படைக்க கேட்டு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்து அவங்க படைச்சாங்களாம். விதையை உள்ளுக்கு வைக்க மறந்துட்டாங்க, வெளியாலவே பட்டுட்டு. இதே போல வவ்வாலுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. வவ்வாலுக்கும் அதே மாதிரி என்ன மலைவாய் வைக்க மறந்துட்டாங்க, அது வாயால என்ன மலத்தை கழிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் விதையை உள்ளுக்கு வைத்து படைக்கிறதுக்கும் ஆற்றல் பெற்றவன், வெளியால் வைத்து படைக்கிறதுக்கும் ஆற்றல் பெற்றவன். வாயால் உண்ணுவதற்காக படைக்கவும் முடியும், வாயால் திண்டு வாயால் மலங்களிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் படைக்க முடியும். அதுக்கு ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் தஆலா. இப்படி மலைகளை படைத்தவன், இந்த வானங்களை படைத்தவன், இந்த பூமியை படைத்தவன், கடலை படைத்தவன்,
என்று ஏராளமான படைப்புகளை பார்க்கலாம். பறந்து செல்லக்கூடியவைகள், நீந்தி செல்லக்கூடியவைகள், நடந்து போகக்கூடியவைகள், ஊர்ந்து திரியக்கூடியவைகள் என்று எப்படி எப்படியெல்லாம் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். 2 கால்களால், 4 கால்களால், பல கால்களால் நடக்கக்கூடியவைகள், காலே இல்லாம போகக்கூடியவைகள் என்று எந்தெந்த விதத்திலெல்லாம் அல்லாஹு தாலா படைக்க இயலுமோ அந்த விதமாகவெல்லாம் படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். எனவே அல் ஹாலிக்க மட்டும் நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா மற்ற சிஃபத்துகள்லையும் உள்ள விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அதை கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டாமா? அப்போ ஒட்டகத்தை படைச்சவன் அதை எப்படி படைச்சிருக்கிறான்? இந்த வானம் படைக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மலைகள் அதுகளை படைச்சிருக்கிறது, அது எப்படி நட்டப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை படைச்சவன் இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பலவிதமாக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். நீரில் வாழக்கூடியவைகள், நிலத்தில் வாழக்கூடியவைகள், நிலத்துக்கு அடியில் வாழக்கூடியவைகள், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவைகள், இப்படியெல்லாம் படைக்கும் ஆற்றல் பெற்றவன் அல்லாஹு தஆலா. இதை குர்ஆன் வசனங்களை நம்ம பார்க்க போனால் அதை நிறையவே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நிறைய ஏற்கனவே பார்த்த அந்த வசனங்கள், வலையின் சால்தகும் மன் ஹலக்கஸ் ஸமா, இந்த வானங்களை படைச்சது பூமியை படைச்சது அல்லாஹு தஆலா நிறைய வசனங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரான். அவங்கள்ட யாரெண்டு படைச்சது யாரென்று கேட்டால் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். இப்போ நம்மட ஈமான் மலக்குமார்களை படைச்சிருக்கிறான். இந்த மலக்குமார்கள் ஒன்று ஒளியிலான படைக்கப்பட்டாங்க. இவ்வளவுதான் நமது நம்பிக்கை, இவ்வளவுதான் நமது நம்பிக்கையா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், அலைஹா 19, அந்த நரகத்தின் காவலாளிகளாக 19 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த 19 மலக்குமார் என்றோன்னு நிறைய காஃபிர்கள் சொன்னாங்க, 19 பேர் தானே, நாங்கள் ஆக்களுக்கு 2 பேர் பிடிச்சோம்டா 4 பேர் பிடிச்சோம்டா தப்பிக்கு பேய்த்திடலாம் என்று நினைத்தாரு சொன்னார்கள். நமக்கும் சில நேரங்களில் அந்த எண்ணங்கள் வரலாம், நமக்கும் சில நேரங்களில் அந்த எண்ணம் வரலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் முடிவில் அந்த எண்ணம் சில நேரம் வர நினைச்சாலும் இதுக்கு பிறகு வராது. சில நேரங்களில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிச்சார். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் என்ன தவறு செஞ்சது? லிவாத்ங்கிற ஒரு குற்றச்செயல், லிவாத் ஓரின சேர்க்கை. இதுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 இறக்கைகள். அந்த 600 இறக்கைகளில் ஒரே ஒரு இறக்கை, இன்னொரு சம்பவத்தில் அந்த ஒரு இறக்கையின் ஒரு ஓரப்பகுதி, இதால அந்த சமுதாயம் வாழ்ந்த அந்த பகுதி அப்படியோ அந்த சமுதாய மக்கள் வாழ்ந்த பகுதியை பூமியோட சேர்த்து கீழால தூக்கி வானம் வரை கொண்டு போய் ஆலியகா சாஃபிலகா, அதனுடைய மேல்புறத்தை கீழ்ப்புறமாக மாற்றி அழித்தோம். ஃபாம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மந்தூத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் அந்த மலக்குமார்கள். அப்ப நரகத்தின் காவலாளிகள், நரகத்துக்கு 70,000 மூக்கணாங்கயிர்கள், ஒவ்வொரு மூக்கணாங்கயிர்களிலும் 70,000 மலக்குமார்கள். எவ்வளவு பெரிய நரகமாக இருக்கும், எவ்வளவு பெரியதாக இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும். இப்ப இந்த பலம், இப்படி பலம் வாய்ந்தவர்கள் அந்த மலக்குமார்கள்.
அப்ப அல்லாஹ் தஆலா அலைஹா திஸ்ஸாத அஸரன்னு சொல்லிவிட்டு தொடராக அந்த வசனத்தையும் சொல்கிறான். வமா ஜஅல்னா இத்ததஹும் இல்லா ஃபித்னதன். இந்த எண்ணிக்கையை நாங்கள் ஒரு சோதனையாகவே தவிர ஆக்கவில்லை, பெரிய ஒரு சோதனையாகத்தான் இதை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹு தஆலா பின்னால் அது தொடர்ந்து அந்த வசனத்தை சொல்லுகிறான். ஈமான் உடையவர்கள் ஈமான்ல இன்னும் உறுதியாகிறதுக்கு என்று அல்லாஹு தஆலா அதை சொல்லிக் கொண்டு வருகிறான். அப்ப இப்படி பலம் வாய்ந்தவர்கள் நம்ம சாதாரணமாக யோசிச்சு பார்ப்போம். கபரில் ஒரு அடியான், அவன் கெட்டடியானாக இருந்தால் அவனுக்கு கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு அவன் தெரியாதே என்று சொன்னதுக்கு பின்னால அவனுடைய முதுகுகளிலும் விலாப்புறங்களிலும் அடிக்கப்படும். அவனுக்கு விழுகின்ற அந்த அடியை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் கேட்கும், மனிதர்களையும் ஜின்களையும் தவிர. அவன் ஓலமிடக்கூடிய ஓலம் எவ்வளவு பலமான அடியாக இருக்கும், அவருடைய அந்த பலத்துக்கு அடியாக இருந்தால் எப்படி இருக்கும். இதை நாம் ஈமான் கொண்டால் நமது கபரு வாழ்க்கை அதிலிருந்து எப்படி தப்பலாம், அதிலிருந்து தப்ப வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம் நமக்கு வரும். அப்ப மலக்குமார்களை பற்றிய ஈமான் மிக முக்கியம். இப்படி கடுமையான அந்த பலம் வாய்ந்தவர்கள். இதே போன்று அல்லாஹ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் ஒரு மனிதர் வைக்கப்பட்டு விட்டால் துஆ செய்ய சொன்னார்கள். என்ன துஆ? ஸப்பதகல்லாஹு பில் கௌலி ஸாபித். உறுதியாக பதில் சொல்லக்கூடியவனாக ஆக்க சொல்லி துஆ செய்ய சொன்னாங்க. இதை நம்ம உதாரணமா விளங்கி கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக ஹிரா குகையில வச்சு வஹி வருது. இந்த வஹி வந்ததுக்கு பின்னால பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாறி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு வானத்தை பார்க்குறாங்க, வானம் தெரியவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் கண்டார்கள், அவருடைய இறக்கை. ஒரு தடவை 2 சந்தர்ப்பங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியான உருவத்தில் கண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சந்தர்ப்பம் இது. பார்த்தவங்க பயந்துட்டாங்க, பயந்து வீட்டை ஓடி வராங்க, போத்துங்க என்னை போர்த்துங்கள், காய்ச்சலோட ஓடியாராங்க. என்ன நடந்தது? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டு விட்டு இவ்வளவு பயத்தோடு ஓடி வந்தாங்களே, நம்ம எப்பயாவது மலக்குமார்களை கண்டிருக்கிறோமா? முதலாக அந்த இடத்துல வச்சு காண போறோமே. இப்ப இவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் அதுகளுக்கு நாத்தடு மாற்றம் இல்லாமல் அவங்களோட அந்த உருவத்தோட காண்றோமா இல்லையா, அது அல்லாஹு ஆலம். இப்ப அந்த நேரத்தில் நம்ம நாத்தடு மாறாமல் சரியான உறுதியான பதில் சொல்வதற்காக வேண்டி அவருக்கு துஆ செய்ய சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த உறுதியாக பதில் சொல்றதுக்கு துஆ செய்யணும். இப்ப இதுல நம்ம மலக்குமார காண போற அந்த கட்டத்தில் உறுதியாக பதில் சொல்றதா இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம உறுதியான அடிப்படையில் இபாதத் செஞ்சிருக்கணும், சரியான முறையில் அல்லாஹ்வை வணங்கி இருக்கணும், சொன்னவைகளை எடுத்து நடந்திருக்கணும், தடுத்தவைகளை தவிர்த்து நடந்திருக்கணும். அப்ப நடந்திருந்தால் தான் அங்கு உறுதியாக பதில் சொல்ல முடியும். நான் தடுமாற்றானல் லாதிரி, எனக்கு தெரியாதே தடுமாற்றி வேற பதில்கள் எல்லாம் சொல்ல வந்து விடும். எனவே மலக்குமார்களை பற்றிய சரியான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லுறான், மலக்குமார்கள் நரகத்தின் காவலாளிகளாக மலக்குமார்களை ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். வேற மனிதர்களை ஜின்களை ஆக்கவில்லை. ஏன்? மனிதர்களை போல அவர்கள் சிந்திக்கிறது கிடையாது, சிந்தனை கிடையாது, சிந்திச்சு செயல்படுறது கிடையாது. அல்லாஹ் சொன்ன நாங்க செய்வோம். இத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைச்சதுக்கு பின்னால ஷைத்தான்கள் இப்லீஸ் மலக்குமார்கள் எல்லாரும் கட்டளையிட்டான் சுஜூது செய்யுமாறு.
இபிலிஸ் சுஜூது செய்யவில்லை. மலக்குமார்கள் உடனே சுஜூது செய்தார்கள். அவன் என்ன சொன்னான்? இபிலிஸ், அவர் மண்ணால படைக்கப்பட்டது, நான் நெருப்பால படைக்கப்பட்டது. மலக்குமார்கள், நாங்க ஒளியால படைக்கப்பட்ட, அவருக்கு என்ன, அவர் மண்ணால படைக்கப்பட்ட, நாங்க சுஜூது செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களா? சொல்லல, சுஜூது செஞ்சாங்க. மனிதனாக இருந்தாலும் சுஜூது செஞ்சாங்க. ஏன்? அவங்க யோசிக்கல, அல்லாஹ் சொன்னா நாங்கள் செய்கிறோம், அவ்வளவுதான் யோசிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம். அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னான், அல்லாஹ் சொல்லி நாம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து விட்டோம். எனவே அல்லாஹ் சொன்னதனால் நாங்கள் செய்கிறோம். அப்ப அவங்க சிந்திக்கிறது இல்லை, அல்லாஹ் சொன்னா நாங்க செய்வோம், அல்லாஹ் செய்ய வேணாம் என்றால் நாங்க செய்ய மாட்டோம். இதைத்தான் அவங்க என்ன யோசிச்சவங்க. அப்ப நரகத்தின் காவலாளிகளாக அல்லாஹ் தஆலா மலக்குமார் ஆக்கியிருக்காண்டா, இவங்களை தூக்கி நரகத்தில் போடண்டா அவங்கள தூக்கி போடப்படும். இறக்க குணம் எதுவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். இன்னார உயிரை இந்த நேரத்தில் கைப்பற்றணும்ல, அவர உயிர் அவரத்துக்கு கைப்பற்றப்படும். அவருக்கு வேற வேலையில் இருக்க எதுவும் அவங்கள்ட்ட செல்லுபடியாகாது. நாளைக்கு கட்டாயமான வேலை இருக்கும். எந்த வேலை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, இவர உயிர் இந்த நேரம் கைப்பற்றப்படணும், அவர உயிர் கைப்பற்றப்படும். எனவே மலக்குமார்களுடைய விஷயத்தில் நாம் தப்பிக்கவும் முடியாது. சரியான இந்த ஈமானிய உறுதி நமக்கு வர வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா அதை நிறைய சொல்லிக்கொண்டே வாரான். அந்த நரகத்தின் காவலாளிகள் கடின சித்தமுடையவர்களாகவும் ஆக்கி இருக்கிறோம்ங்கிறதை சேர்த்தே சொல்றான். ஏற்கனவே அவங்க அல்லாஹ் சொல்லிட்டா செய்கிறவர்கள் தான், அதோட அவங்களும் கடினமானவர்கள் என்று மேலதிகமாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுல ஷியாக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது. வஹி வந்தது யாருக்குன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வஹி வந்ததாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்தில் இருந்ததால் வந்த மலக்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொடுத்து விட்டாராம். இதனால் தான் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சுபஹானல்லாஹ். இந்த நம்பிக்கை நமக்கு எடுத்தா எப்படியெல்லாம் பாதிப்பு வரும்? உதாரணமா, இன்னார உயிரை கைப்பற்றிட்டு வாங்கண்டா வேற யாரோ அவர தோற்றத்தில் இருந்து அவர உயிரை கைப்பற்றி போயிடுவாங்க. இந்த நம்பிக்கை சரி வருமா? அல்லாஹ் தஆலா அதை சொல்லியே காட்டுறான் மலக்குமார்களை, லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், ஏவப்பட்டதை செய்பவர்கள் என்று இரண்டையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். மாறு செய்ய மாட்டார்கள் என்று மட்டும் முடிச்சிருக்கலாம், ஆனா இல்லை, மேலதிகமாக அதை மெருகூட்டும் முகமாக ஏவப்பட்டதை மாத்திரமே செய்யக்கூடியவர்கள் என்றதையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே இப்படி இன்னார் உயிர் என்றால் இன்னார் உயிர் தான். இப்ப நாளை மறுமையில் ஒரு அடியான் வந்து சொல்லுவான், அனைத்துமே எனது கேட்டில் பதியப்பட்டிருக்கிறது, எதுவுமே விடுபட்டது இல்லையே. லா லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எதுவுமே விடுபடாமல் சின்னது பெருசு என்று எல்லாமே எனது கேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு அடியான் நாளைக்கு வந்து சொல்லுவான். அப்படியாக இருந்தால் நமது அனைத்தும் பதியப்படுகிறது. யாரால்? மலக்குமார்களால். இந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நாம் பொய் பேச மாட்டோம். ஏன்? அனைத்தும் பதியப்படுகிறது. நாம் புறம் பேச மாட்டோம். ஏன்? அனைத்தும் பதியப்படுகிறது. நாம் சேரக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கும். ஏன்? நம்ம கெட்ட நண்பனோடு சேர்ந்தாலும் பதியப்படுகிறது, நல்ல நண்பனோடு சேர்ந்தாலும் பதியப்படுகிறது. இந்த நேரத்தில் தொழுதால் அந்த தொழுகை தொழுதாக பதியப்படுகிறது, தொழவில்லை என்று பதியப்படுகிறது. குர்ஆன் ஓதினால் குர்ஆன் ஓதப்பட்ட அந்த நேரம் அதோட சேர்த்து எல்லாம் அனைத்தும் பதியப்படுகிறது. குர்ஆன் ஓதவில்லை என்றால் ஓதவில்லை என்று பதியப்படுகிறது. அனைத்துமே பதியப்படுகிறது. அப்ப இந்த நம்பிக்கை நமக்கு வந்தால் நம்ம
முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாகவே நடப்போம். இந்த ஈமானிய உறுதி நமக்கு வர வேண்டும். இந்த ஈமானிய உறுதி நமக்கு வர வேண்டும். இதே போன்று இந்த மலக்குமார்கள், இப்ப இந்த மலக்குமார்களுடைய இந்த ஈமான் நமக்கு வந்தால், இவர்களை பற்றிய அந்த ஈமான், அதான் ஆமத்து பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். அது எப்படிங்கிற சம்பந்தமா பார்த்தோம். மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் எப்படி என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இதே மாதிரி இன்னும் பலது இருக்கிறது. மலக்குமார்களுக்கு என்று சில வேலைக்குரிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அந்த பகுதிகள் பொதுவாக அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் பார்ப்போம். இப்போது இந்த மலக்குமார்கள் எவ்வளத்துக்கெல்லாம் இப்போ இந்த எல்லாத்தையும் பதிகிறாங்கிற ஈமான் நமக்கு வந்தால், ஜும்மாவுடைய தினத்தில் நம்ம நேர காலத்தோடு பள்ளிக்கு போவோம். ஏன்? மிம்பருக்கு இமாம் ஏறிவிட்டால் அவர்கள் ஏடு வைத்திருக்கிறார்கள். அந்த ஏட்டை எல்லாம் மூடிவிட்டு மிம்பரில் இமாமுடைய பயானை கேட்பதற்கு அவர்களும் தயாராகி விடுவார்கள். அப்போ அதுக்கு முன்னால் வரக்கூடியவர்களுடைய பெயர் பட்டியலில் தான் பதிவு செய்யப்படும். அப்போ அங்கே பதியப்படுகிறது என்ற நம்பிக்கை உறுதியாக நமக்கு உள்ளத்தில் வந்தால், நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு வரும். மலக்குமாருடைய அந்த பெயர் பட்டியலில், அவர்கள் பதியக்கூடிய அந்த பெயர் பட்டியலில் எனது பெயர் நேர காலத்தோடு போனதுக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு வரும். இதே போன்று ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்தால் அந்த இடத்தில் மலக்குமார்கள் வருகிறார்கள், அவருடைய ரஹ்மத்துடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். இப்படி எவ்விடத்துக்கெல்லாம் நமது பெயர்கள் மலக்குமார்கள் சம்பந்தப்பட்டு பதிவு செய்கிறார்களோ, பதிவு செய்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம ஆர்வமாக போக வேண்டும். அதில் நமது பெயர்கள் பதியப்பட வேண்டும் என்ற ஆர்வம் வைப்போம். எனவே இப்படியான ஈமானிய உறுதிகள் நமக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். இப்படியான உறுதிகளை அல்லாஹ்வை ஈமான் கொள்வோம். அடுத்ததாக மலக்குமார்களை ஈமான் கொள்வோம். அதை உரிய முறைப்படி ஈமான் கொண்டு, இதே போன்று இன்னும் எப்படி வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், அது எப்படி என்கிற பகுதி இருக்கிறது. அதே போன்று ரசூல்மார்களை ஈமான் கொள்ள வேண்டும், அது எப்படி என்கிற பகுதி இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் ஒரு சின்ன ஞாபகம் ஊட்டுதல், இந்த ஈமானுடைய அகீதாவுடைய பகுதி மிக மிக சின்ன பகுதி, மிக 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 சின்ன பகுதி. இந்த இதுகளை போல அல்ல, ஃபிக்ஹ் சட்டங்களை போல அல்ல, மற்ற விஷயங்களை போல அல்ல, மிக மிக சின்ன பகுதி. இது அனைவரும் தெளிவாக குறுகிய காலத்துக்குள்ள சரியாக ஈமான் கொள்ள வேண்டிய பகுதி, அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய பகுதி. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காலத்தில் 13 வருட காலம் இந்த ஈமானிய உறுதியைத்தான் அவர்களுக்கு ஊட்டினார்கள். ஈமானிய உறுதி, இந்த 6 அம்சங்களும் மிக கவனமாக கொடுக்கப்பட்டது மக்காவுடைய வாழ்க்கையில் 13 வருடங்கள். அந்த ஈமானிய உறுதியை நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும்போது பார்க்கலாம். அப்ப அந்த பகுதி மிக சின்னதொரு பகுதி. ஆனால் அது இப்போது தற்காலத்தில் அது பெரும்பகுதியாக மாறி இருக்கிறது. மாறுறதுக்கு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு கொண்ட சொல்றேன். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்தில், அர்ஷில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான். இதைத்தான் அன்றைக்கு சஹாபாக்கள் நம்பி இருந்தாங்க. அதுக்கு பிறகு வேற வேற கல்வி திட்டங்கள், வேற வேற சிந்தனைகள், ஆய்வுகள் நிறைய வந்ததுனால சில மாற்றங்கள் வர தொடங்கி வேற வேற பதில்கள் கொடுக்க வேண்டி வந்தைக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஏன்னா இரவின் கடைசி நேரத்தில் அல்லாஹு தஆலா இறுதி வானத்துக்கு, கடைசி வானத்துக்கு இறங்குகிறான். இப்ப கடைசி வானத்துக்கு இறங்கி வாரான்டா, இப்போ ஒரு கேள்வி வருது, உலகத்திலே எங்கேயாவது கடைசி நேரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா இப்ப கடைசி வானத்தில் இருக்கானா, மேல் அரசியல் இருக்கிறானா? இப்படியான பல சிந்தனைகள் காலம் போக போக வரப்போய் அதுக்கு பதில்கள் கொடுக்க போய்த்தான் அக்கீதாங்கிற பகுதி பெரும்பகுதியாக போயிருக்கிறது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே ஷியாக்கள் மலக்குமார் சம்பந்தமான நம்பிக்கையில் ஒன்றை சொன்னேன். அதுக்கு வேற பதில்கள் கொடுக்க போய்த்தான்
பெரிய ஒரு பகுதியாக மாறி. அப்படி இல்லாமல் அடிப்படையில் அது சிறிய ஒரு பகுதி, எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய பகுதி. எனவே அந்த பகுதிகளை நாம் ஒவ்வொருத்தரும் தெரிந்து அந்த ஈமானிய உறுதி நமக்கு வர வேண்டும். அப்பதான் நாம் தொழுகையில் ஏனைய இபாதத்துக்களில் பொடுபோக்கு காட்ட மாட்டோம். இந்த ஈமானிய உறுதி நமக்கு வர வேண்டும். இதனால தான் அதிகமாக இந்த அரபிகள் இந்த வெளிநாடுகளுக்கு தௌராக்கள் நடத்த வரும்போது அவங்களோட பாடத்திட்டத்தில் ஆக முக்கியமாக சிலபஸில் இந்த ஈமான் அகீதா பாடம் போட்டே இருப்பாங்க. அந்த அகீதாவில் ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத் இந்த விஷயங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அது ஆழமாக ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் பதிய வைக்க வேண்டும் என்பதனால் அந்த சிலபஸ் ஜாமியாவில் 7 வருடங்கள் மதர்சாவில் படித்தாலும் சரி, ஜாமியாவுக்கு வந்த பின்னாலும் அங்கேயும் இது போட்டு படித்து கொடுக்கப்படும். ஏனென்றால் அவ்வளவு முக்கியமானது இந்த அகீதா. அப்ப அரபிகள் அதனால தான் கூடுதலாக இந்த அகீதா சம்பந்தமாக கூடுதலாக பேசுவாங்க. என்னன்னு கேட்டா, அந்த ஈமான் வந்து விட்டால் நமது மற்ற இபாதத்துகள் மற்ற செயற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நமக்கு ஈமானுடைய விஷயங்களை தெளிவாக விளங்கி, அதனுடைய அம்சங்களை எல்லாம் தெளிவாக விளங்கி, அதை உரிய முறைப்படி ஈமான் கொண்டு உடல் உறுப்புகளாலும் செயற்படுத்தக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.